இன்னைக்கான தமிழ் கொஷின் பாருங்க. ஓமையால் கூறும் பொருளறிதல். இருதலை கொள்ளி எறும்பு போல. இரண்டு பக்கமும் தலை உள்ள ஒரு எறும்பு என்ன பண்ணும்னா, ஒரு பக்கம் தலையுள்ள எறும்பு ஒரு பக்கமா நகர்றதுக்கு முயற்சி பண்ணும். இன்னொரு பக்கம் தலையுள்ள எறும்பு இன்னொரு பக்கம் நகர்றதுக்கு முயற்சி பண்ணும். அப்ப அந்த எறும்பானது எந்த பக்கம் நகர்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு தவிப்புல இருக்கும்ல. ஸோ தவிப்பு. கவரிமான் போல. இதுக்கு ஒரு ஓமையில எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, கவரிமான் தன்னோட உடம்புல இருந்து ஒரு முடி கொட்டினா கூட தன்னோட அழகு போயிருன்னு உயிரை விட்டுருமா. அதே மாதிரி சில பேர் கௌரவத்தில் ஒரு சின்ன குற்றம் ஏற்பட்டால் கூட அதை தாங்கிக்காம உயிரை விட்டுருவாங்க. அதை நம்ம பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம்? பெரிய கவரிமான் பரம்பரை அப்படி சொல்லுவோம்ல. அப்போ இது கௌரவத்தோட சம்மந்தப்பட்டது. அப்போ மானம். கடலில் கரைத்த காயம் போல. காயம் அப்படின்னா பெருங்காயம். கடல்ல போய் பெருங்காயத்தை கரைச்சோம்னா நம்மளுக்கு பெருங்காய நீர் அப்படிங்கிறது கிடைக்காது. அது தேவையில்லாத ஒரு செயல். அப்போ பயனற்றது. எட்டாத பழம் புளிக்கும் என்பது போல. ஒரு நல்ல பழம் அதுக்காக நீங்கள் குறி வச்சுட்டே இருக்கீங்க, அது கிடைக்கல அப்படிங்கிறப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த பழம் புளிக்கும். அப்போ ஒரு நல்ல பழத்தை நம்மளுக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம்? புளிக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பழத்தை மட்டம் தட்டி பேசுகிறோம். அது தன்னைத்தானே ஏமாத்திக்கிறதுக்கு சமம். அப்போ ஏமாற்றம். எள்ளில் எண்ணெய் போல. எள்ளு பார்க்குறதுக்கு நல்லா வறண்டு இருக்கும். அதை போய் நம்ம செக்கில் ஆட்டினோம்னா நம்மளுக்கு எண்ணெய் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ எள்ளுக்குள்ளே எண்ணெயானது ஒளிஞ்சிருக்கு. ஸோ ஒளிந்திருத்தல். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.